இப்ப செகண்ட் ரெசிபி என்ன நமக்காக காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். மேம், இப்போ 3 ரெசிபில வத்த குழம்பு அட்டகாசமா செஞ்சு அசத்திட்டீங்க. இப்ப அடுத்தது என்ன செய்ய போறீங்க? மைசூர் ரசம். மைசூர் ரசம். இதுக்கு செய்ய ஆரம்பிக்கலாங்களா? கண்டிப்பா. மைசூர் ரசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, சாம்பார் பொடி, புளி கரைச்சல், பெருங்காயத்தூள், உப்பு, கறிவேப்பிலை, நெய், தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், மிளகு, தேங்காய் துருவல், பருப்பு தண்ணீர், கடுகு, கொத்தமல்லி. புளிஜலம் கரைச்சி வச்சிருக்கேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் புளி கரைச்சல் எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க. அது ஒரு பாத்திரத்துல ஊத்தி சூடு பண்றாங்க. இதுல தக்காளி போடலாம். இந்த புளி கரைச்சல்ல கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்றாங்க. 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். ஓகே. அதுல ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்கிறாங்க. பெருங்காயம், இப்ப கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்றாங்க. உப்பு, தேவையான அளவு உப்பு, 2 கருவேப்பிலை, இது கொஞ்சம் பாயில் ஆகணும். ஓகே. அதுக்கு வறுத்து அரைச்ச விட வேண்டிய சாமான இது பண்ணிக்கலாம். ஓகே. அரோமா நெய் கொடுங்க கொஞ்சம். கண்டிப்பா. அரோமா நெய் இல்லாம நம்ம சமையலே இல்லையே. இதுல தனியா போடுறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் தான் போடணும். ஓகே. ஒரே ஒரு மிளகா வத்தல் போடும். மிளகு, இதுல கொஞ்சம் தேங்காய் போட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா நீங்க ஜெனரலி பாத்தீங்கன்னா தேங்காய் ரசத்துல ஆட் பண்ண மாட்டாங்க. பட் இதுக்கு மட்டும் உண்டு. மைசூர் ரசத்துக்கு மட்டும் தேங்காய் சேர்க்கலாம். ரசம் கொதிச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் பச்சை வாசனை போற வரைக்கும் இது கொதிக்கணும். ஓகே. இதை வறுத்துட்டோம். இது இப்ப பொடி பண்ணிக்கணும் நம்ம. ஓகே. இது இப்போ வறுத்து வச்சுட்டோம். ஓகே. ஜீரகத்தை வறுக்க கூடாது, பச்சையா போட்டு அரைக்கணும். ஓகே. சோ ஜீரகம் கொடுத்து இந்த ரசப்பொடி ரெடி பண்ணியாச்சு. சோ மைசூர் ரசத்துக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டாங்க. ரசமும் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. எப்படி உங்களுக்கு நல்லா கொதிச்சுடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னா தக்காளிலாம் அந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துருக்கு. இந்த பவுடர் இதுல போடணும். ஓகே. இந்த மசாலா போட்டோன்னே நல்லா அந்த ரசத்துக்கே உரிய அந்த ஒரு மனம் வந்துருச்சு. ஏன்னா அந்த மிளகு ஜீரகம் அதுல இருக்கிறது தான் மெயின் இன்கிரிடியன்ட் இதுல. அஃப்கோர்ஸ் ரசம்னாலே மிளகு சீரகம் கட்டாயம் இருக்கும். சூப்பர். இது நல்லா கொதிக்கிறது. இதுல வெறும் பருப்பு தண்ணி மட்டும் விட்டா போதும். ஓகே. இது கொஞ்சம் தண்ணி கொடுங்க.
இதுல சேர்க்கிறேன். ஓகே. இப்ப இது கொதிக்கணுங்களா மேம்? இது கொஞ்சம் பொங்கி நுரைச்சு வரைச்சி கொத்தமல்லி போட்டு நெய்யில கடுகு தாளிச்சோம்னா ரசம். ஓகே. ஸோ இப்போ இது நுரைச்சு வந்துருக்கு. நம்ம இப்ப தாளிக்கிறதுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. சோ ஒரு பக்கம் ரசம் வந்து நல்ல நுர கூடி வந்துட்டு இருக்கு. இப்போ தாளிக்க போறாங்க. சோ நம்மளுடைய ஸ்பெஷலான அரோமா நெய் இதுல வந்து இப்ப மேம் தாளிக்க போறாங்க. ரசம் இப்போ பொங்கி வந்துடுது. ஓகே. நுரைச்சு வந்திருக்கு. சரியா? ஓகே. இதை ஆஃப் பண்ணிடலாம். கடுகு கொடுங்க. மணமிக்க அரோமா நெய்ல இப்போ கடுகை போட்டு நல்ல தலன்னு வெடிக்க விடுறாங்க. இது இந்த ரசத்துல போடலாம். ஓகே. சூப்பர். மேல கொத்தமல்லி போட்டோம்னா ரசம் ரெடி. ஸோ டக்குன்னு அழகா இமீடியட்டா வந்து சூப்பர்வான மைசூர் ரசம் செஞ்சுட்டாங்க. நம்ம தான் வந்து ஒவ்வொரு ரசத்தோட பேரை கேட்கும் போதும் தக்காளி ரசம், மைசூர் ரசம், இப்படிலாம் மிளகு ரசம் எல்லாம் கேட்கும் போது ஐயோ ஒன்னொன்னும் பெரிய விஷயம் இருக்கு அதுல, அது வந்து செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் யோசிப்போம். பட் இப்போ மேம் செஞ்ச இந்த முறை பார்த்திருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் தான். ரொம்ப சூப் மாதிரி இருக்கும் குடிக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா மேம். நம்முடைய அரோமா நெய்ல மனமான இந்த மைசூர் ரசத்தை நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் செய்து காட்டிட்டாங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ் மேம், உண்மையிலே வந்து நீங்க சொன்ன மாதிரி சூப் மாதிரி தான் இருக்கு. நம்ம அப்படியே கூட குடிச்சிட்டு இருக்கலாம். அதே மாதிரி எஸ்பெஷலி இந்த மைசூர் ரசத்துல வந்து மிளகோட அந்த சுவை வந்து தனிச்சு தெரியுது. உண்மையிலே ரொம்ப பிரமாதமா இருக்கு மேம். தேங்க்யூ சோ மச். மைசூர் ரசம் செய்யும் முறை: அடுப்பில் பாத்திரத்தை வைத்து அதில் புளிக்கரைச்சல் மற்றும் தக்காளி, சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள், உப்பு, கறிவேப்பிலை ஆகியவற்றை சேர்த்து நன்கு கொதிக்க விட வேண்டும். மற்றொரு அடுப்பில் வாணலியை வைத்து அதில் நெய் விட்டு தனியா, கடலை பருப்பு, மிளகாய் வத்தல், மிளகு சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். இதோடு சிறிது தேங்காய் துருவலையும் சேர்த்து வதக்கிக் கொள்ளவும். வதக்கிய பொருட்களை மிக்சியில் போட்டு அதில் சிறிது சீரகம் சேர்த்து அரைக்க வேண்டும். கொதித்த அந்த ரச கலவையில் இந்த பொடியை சேர்த்து அதில் பருப்பு தண்ணீர் விட்டு கொதிக்க விடவும். மற்றொரு அடுப்பில் பாத்திரத்தை வைத்து அதில் நெய் ஊற்றி நெய் நன்கு சூடேறிய பிறகு அதில் கடுகு போட்டு கடுகு நன்கு வெடித்த பிறகு ரசத்தில் ஊற்றி கொத்தமல்லி தூவி இறக்கினால் சுவையான மைசூர் ரசம் தயார்.